ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலபுருஷ சக்கரத்தின் 5ஆம் படம், பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். சிம்மராசிக்கு நல்லா இருக்குதுங்க. அடுத்து கிரக நிலை நல்லா இருக்குது, மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த வீடியோ பதிவில் ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன். 20 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, புதிய நோட்டு, மஞ்சள் கலர் பச்சை கலரில் கலந்து வர்ற 20 ரூபா நோட்டை, அதை நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், பண ஈர்ப்பு அதிகமாகும். 20 ரூபா 2 கோடி ரூபாய் கொண்டு வரும் உங்களுக்கு. சரியா? நீங்கள் உத்தியோகம் பண்ணாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, உங்கள் ஏற்பாட்டின் அடிப்படையில் மேல், அதாவது நீங்கள் எப்படி அலோகேஷனில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பணம் வரும். நீங்கள் ஒரு நல்ல கொஞ்சம் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுருந்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வரும். மினிமமாக ஒரு இது வச்சுருக்கீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வரும். ஸோ எல்லாமே விரலுக்கேற்ற வீக்கம் தான். சரியா நேர்களே? நம்மளுடைய எஃபெக்ட் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக லாபம் இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த 20 ரூபா ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. 20 ரூபாங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம். 2ஆம் நம்பர் சந்திரன், மனோகாரகன். ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா மனம் லைத்து போகணும். மனம் லைத்தாக தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். மனம் அதுபோல் உடலுக்கும் சந்திரன் தான். ஸோ சந்திரனை தான் ராசியில் தூக்கி வச்சுருக்கிறாங்க. ராசியில் எதுக்கு சந்திரனை மையப்படுத்துகிறாங்கன்னா, சந்திரன் இருக்கிற இடம் தான் ராசி. அதை ஏன் மையப்படுத்துகிறாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு உடலும் மனதும் நல்லா இருக்கணும். இப்போ ராசியில் சந்திரன் உங்களுக்கு நல்லா இருந்தார் வச்சுக்கோங்களேன், இந்த 20 ரூபா நோட்டு நல்ல வேலை செய்யும் உங்களுக்கு. அந்த 20 ரூபா நோட்டை எப்படி பரிகாரம் பண்ணணும், என்றைக்கு பண்ணணும், அதெல்லாம் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். 20 ரூபா நோட்டு சந்திரனுடைய ஆதிக்கமாக பார்க்கப்படுகிறது. அதனால் சந்திரனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சந்திரனை போற்றி, மனோகாரனை போற்றி, மாதுர்காரனை போற்றி, அம்புலியே போற்றி, இந்துவே போற்றின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா அன்னை ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள், அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் ஊரில் உள்ள கோயில், அம்மன் கோயில் என்ன கோயிலோ அதை தெரியப்படுத்துங்க. அந்த அம்மனுடைய பேரை போற்றின்னு சொல்லுங்கள். ஏன்னா சந்திரனுடைய அணுக்கரை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது மனசில் நினைக்கிறது, கும்பிடுறது, மந்திரம் சொல்கிறத காட்டிலும் ஒரு தடவை இறை நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணணும். சரியா நேரில் 10 தடவை படிக்கிறத காட்டிலும் ஒரு தடவை எழுதுறது மனசில் நிற்கும். அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதனால் நீங்கள் அன்னை சக்தியோடைய நாமத்தை சொல்லுங்கள். மதுரை மீனாட்சியை போற்றி, காஞ்சி காமாட்சியை போற்றி, காசி விசாலாட்சியை போற்றி, திருக்கடவுர் அபிராமி அன்னையை போற்றி, சீர்காழி திரிபுர சுந்தரியை போற்றி, வைத்தீஸ்வரன் கோயில் தயனாய் அன்னையை போற்றி, நெல்லை காந்தி மதினை போற்றி, ஆவடி பார்வதியை போற்றி, கோமதி மனையை போற்றி, ஒப்பனை மனையை போற்றி, குளலால் மொழியை போற்றி, வேதநாயகியை போற்றி, சௌந்தரநாயகியை போற்றி, இப்படி அன்னையோடைய நாமம் நிறையா இருக்குது. அதில் ஏதோ நாமம் சொல்லுங்கள். சமயபுரத்து மாரியம்மனை போட்டி, தாயமங்கலத்து மாரியம்மனை போட்டி, தேவிசி கருமாரியம்மனை போட்டி, சந்தன மாரியம்மனை போட்டி, முத்து மாரியம்மனை போட்டி, இருக்கங்குடி மாரியம்மனை போற்றி, வாழவந்த மாரியம்மனை போற்றி, இப்படி அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். சரியா நேர்களே? இப்போ நான் சொன்னதுலேயே உங்கள் ஊர் ஏதோ வந்திருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன் நான். அந்த அம்மன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த 20 ரூபா நோட்டு நல்ல வேலை செய்யும் உங்களுக்கு. ரைட் நேர்களே? இப்போ 20 ரூபா நோட்டு சந்திரனுடைய ஆதிக்கமாக பார்க்கப்படுகிறது. அதில் உள்ள கலர் குருவும் புதனும். உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர்கள். ராசிக்கு 2 புதன் கூடியவன். புதன் சிம்ம ராசிக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறவர். அதை நீங்கள் என்ன தான் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்த்தாலும் சரி, மற்ற காரியம் பண்ணாலும் சரி, பணம் கையில் நல்லா சேரணும்னா புதன் நல்லா இருக்கணுங்க. உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதாவது எப்படின்னா, செலவு குறையும், இருப்பு அதிகமாகும். செலவு குறையும், சேமிப்பு அதிகமாகும். ஸோ புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அந்த புதன் 20 ரூபா நோட்டில் இருக்கிறார், வண்ணமாக இருக்கிறார், கலரில் இருக்கிறார். அடுத்து குரு ராசிக்கு 5 8 கூடியவன், அதிர்ஷ்ட சனாபதி, லக்கு. ஸோ உங்கள் லக்கு அடிக்கணும். எந்த காரியம் பண்ணாலும் லக்கு அடிக்கணும். எதாக இருந்தாலும் சரி, ஈடுபடுற காரியம் எதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வாங்குகிற காரியமாக இருந்தாலும் சரி, கொடுக்குற காரியமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதில் லக்கு அடிக்கணும்னா குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். 5 8 கூடியவன், 8ஆம் படம் அதிர்ஷ்டம், எதிர்பாராமல் நடக்கிறது. ஸோ எதிர்பாராமல் நடக்கிற அதிர்ஷ்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிறையா இருக்குது. அடுத்தவங்க சொத்து வருது, உயில் கிடைக்கிறது, இன்க்ரிமெண்ட் நடக்கிறது, நமக்கு ப்ரொமோஷன் நடக்கிறது, நல்ல காரியம் நடக்கிறது, திடீர்னு பரிசு விழுகிறது, இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கணும்னா குருவுடைய அனுக்கிரம் வேணும். அந்த குருவும் அந்த நோட்டில் இருக்கிறாரு, மஞ்சள் கலரில் இருக்கிறாரு. ஸோ வண்ணங்களில் குருவும் புதனும் இருக்கிறாங்க. எண்ணில் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு 2 11 12 5 8 இந்த காம்பினேஷனில் தான் வெற்றி வரும். சரியா? சிம்ம ராசிக்கு எப்படி வருதுன்னா, புதன் 2 11, குரு பகவான் 5 8. பொறுமையாக கேளுங்க நேர்களே. 5 8, சந்திரன் 12. ஸோ இந்த பரிகாரம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தூர இடத்துல நல்ல லாபம் இருக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போய் நான் சம்பாதிக்கணும் சார், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காரியம் பண்ணலாம். ஏன்னா 8 12 ரெண்டுமே தூர இடத்தை குறிக்கும். 2 வருமானத்தை குறிக்கும், 5 அதிர்ஷ்டத்தை குறிக்கும், 11 பெரிய லாபத்தை குறிக்கும். ஸோ உங்களுக்கு தூர இடத்துக்கு போய் பணம் வருமானம் பண்ணி அதை லாபமாக சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு
இந்த 20 ரூபா நோட்டில் அந்த பரிகாரம் பண்ணணும். பரிகாரத்தை கடைசியில் சொல்கிறேன். அந்த 20 ரூபா நோட்டை எப்படி நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணணும், அந்த 20 ரூபா நோட்டை வச்சு என்ன காரியம் செய்யணுங்கிறது கடைசியில் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புதன், குரு, சந்திரன் இந்த 3 கிரகங்களும் வந்து அந்த நோட்டில் ஐக்கியமாக இருக்கிறாங்க. புதன் 2-11 கூடியவன், குரு 5-8, சந்திரன் 12. நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமான பலன்கள்லாம் பார்க்கப்படுகிறது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுபோக சில பேருக்கு வந்து அயன சயன போகம் நல்லாயிருக்கும், தாம்பத்திய உறவு நல்லாயிருக்கும், 12ஆம் இடம் வந்து சுபத்துவமாகும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம், எந்த காலத்துலையும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். 12 வயசுக்கு மேற்பட்டவங்க யார் வேணாலும் பண்ணலாம். சரியா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சரி சார், இப்போ 20 ரூபா நோட்டுக்கு வருவோம். 20 ரூபா நோட்டு வந்து எந்த நோட்டை வாங்கணும்னா, நீங்கள் திங்கக்கிழமை, எந்த திங்கக்கிழமை இருந்தாலும் சரி, அது வளர்பிறை காலமாக இருந்தாலும் சரி. வளர்பிறைனா கூடுதல் சிறப்பு தான். அமாவாசைக்கு பிறகு வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வளர்பிறை வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ வளர்பிறை தான். நாளை மறுநாள் பௌர்ணமி. சரியா, நாளை மறுநாள் பௌர்ணமி, பிப்ரவரி 1ஆம் தேதி பௌர்ணமி. தேய்பிறை பஞ்சமி வரைக்கும் சந்திரனுக்கு வந்து பவர் இருக்கும். தேய்பிறை பஞ்சமி வரைக்கும். தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு சார் வருது அப்படி பார்த்தோம்னா, தேய்பிறை பஞ்சமி வந்து வருதுங்க. தேய்பிறை பஞ்சமிக்கு இன்னும் நாள் இருக்குது. சரியா, தேய்பிறை பஞ்சமி வந்து வர்ற 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரியா, 6ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் ஒளியாக தான் இருப்பார். 6ஆம் தேதி, எஸ், ஆமாம், சரி, 7ஆம் தேதி காலையில் வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ 6ஆம் தேதி நைட்டு முழுக்க இருக்கிறார். ஸோ 6ஆம் தேதி எடுத்துக்கிறோம் நம்ம. பிப்ரவரி 6 வரைக்கும் சந்திரனுக்கு பவர் இருக்குது. சந்திரன் வந்து ஒளிச்சந்திரன் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து வர்ற திங்கக்கிழமை பண்ணலாங்க. இந்த வாரம் முடிஞ்சு போச்சு, வர்ற திங்கக்கிழமை பண்ணலாம். சரியா, வர்ற திங்கக்கிழமை 2/2 பிப்ரவரி 2ஆம் தேதி தை 19 இதை செய்யலாம். சரியா, அன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது. அந்த நாள் வந்து ஒளி உள்ள நாள், சந்திரனுக்கு பவர் உள்ள நாள். அன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா அடுத்த அமாவாசை முடிஞ்சு தான் செய்யணும். சரியா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் இந்த வேத ஜோதிடத்தில் பலன் சொல்கிறவங்க வந்து, நான் யாரும் குறை சொல்லலை, நான் என்றைக்குமே கரெக்டாக சொல்லுவேன். ஒரு தகவல் சொன்னோம்னா நான் சொல்கிறது சில பேருக்கு போர் அடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நான் வந்து அதில் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் சொல்லுவேன். சரியா நேர்களே, நாள், நட்சத்திரம், ஓரையெல்லாம் பார்த்து செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஸோ செய்கிறதா இருந்தால் பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கக்கிழமை செய்யுங்க. இல்லைன்னா அமாவாசை முடிஞ்சு செய்யுங்க. தை அமாவாசை முடிஞ்சு போச்சு, அடுத்து பௌர்ணமி முடிஞ்சு அடுத்த அமாவாசை வரும். மாசி மாதம் அமாவாசை முன்னாடியே வந்துடும். சிவராத்திரிக்கு முன்னாடியே வந்து சிவராத்திரி ஒட்டி வரும். மாசி சிவராத்திரி ஒட்டி வரும். அந்த சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த வரைக்கும் திங்கக்கிழமை செய்யுங்க. அவசரப்படாமல் செய்யுங்க. அது ஒரு காரியம் பண்ணுறோம்னா, ஒரு நல்ல காரியம் நீடித்து பலன் கொடுக்கணும் அப்படின்னு செய்கிறோம்னா, நம்பிக்கையுடன் செய்கிறோம்னா கொஞ்சம் பொறுத்து தான் செய்யணும். ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கணும். சரியா, அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஒரு டேட் சொல்லியிருக்கிறேன். இல்லைனா எப்போனாச்சும் நீங்கள் செய்யலாம். சரியா, அமாவாசை முடிஞ்சு வருகின்ற திங்கக்கிழமையில் செய்யலாம். வளர்பிறை திங்கக்கிழமை செய்யணும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. என்ன சார் செய்யணும், பீடிகை போட்டுகிட்டே இருக்க, பில்டப் தான் கொடுக்குற விஷயத்துக்கு வர மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு புரியுது. என்னென்னா, நீங்கள் கடைக்கு போகணும். திங்கக்கிழமை காலையில் என்ன பண்ணுங்கன்னா, கடைக்கு போங்க. கடைக்கு போய் சாமான் வாங்குங்க. கடைக்காரங்கிட்ட 20 ரூபா திருப்பி வாங்க. அவங்கக்கிட்ட என்ன வாங்கணும்னா, சில்லறை திருப்பி கொடுப்பார்ல. ஒரு 100 ரூபா கொண்டு போகிறோம், ஒரு பால் பாக்கெட் வாங்குகிறோம் 30 ரூபாய்க்கு, மீதி வந்து ஒரு 70 ரூபா கொடுப்பாரு. அதில் 20 ரூபா வர மாதிரி வாங்குங்க. அந்த பச்சை கலரும் மஞ்சள் கலர் வர மாதிரி, ஒரே கலர் தான் 20 ரூபா நோட்டுங்கிறது ஒன்று தான் இருக்குது, புது நோட்டு. அந்த 20 ரூபா வாங்கிட்டு வந்துடுங்க. கடையில் இருந்து தான் வாங்கிட்டு வரணும். வீட்டில் இருக்கிற ரூபாய் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று கடையிலேருந்து வாங்கிட்டு வரணும், இல்லைனா மற்றவங்க நம்ம கொடுத்துருக்கணும். பிறர் கையிலேருந்து வரணும். கடையிலேருந்து வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கடைங்கிறது வந்து நவக்கரங்களுடைய அனுக்கிரம் இருக்கும். குறிப்பாக பலசர கடையில் போங்க. பலசர கடையில் போனீங்கன்னா அங்கே எல்லாமே இருக்கும். சரியா, காய்கறிகள் இருக்கும், அரிசி பருப்பு, நவதானியங்கள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நகை கடையெல்லாம் 20 ரூபா கொடுக்க மாட்டாங்க. நகை கடையிலலாம் ஆன்லைன் ஆகிப்போச்சு. ஸோ பலசர கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த நவக்கரங்கள் எல்லாமே நவக்கரங்களுடைய காரகத்துவம் முழுசாக வரும். சரியா, 9 கிரகங்களோட காரகத்துவம் அப்படியே வரும். ஏன்னா பலசர கடையில் அத்தனையும் இருக்குது. கிரகத்தோடைய காரகத்துவ பொருட்கள் அத்தனையும் இருக்குது. இதெல்லாம் சூட்சும வழிபாடு, இதெல்லாம் செய்யணும். அப்போ திங்கக்கிழமை காலையில் பலசர கடையில் வந்து 20 ரூபா வாங்கிட்டு வந்துடுங்க. கடைக்காரங்க கொடுத்தானா வாங்கிட்டு வந்துடுங்க. எப்போ சார் பூஜை பண்ணணும் அப்படின்னா, திங்கக்கிழமை காலையில் வந்து 8 to 9 பண்ணுங்கள். சரியா, 8 to 9 குரு உரை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 8 to 9 பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்படியே வேலை வெட்டிக்கு போங்க. இல்லை சார் நான் காலையில் சீக்கிரமாக பண்ண போகிறேன்னா 6 to 7 பண்ணலாம். திங்கக்கிழமை காலையில் 6 to 7, இல்லைனா 8 to 9, இந்த 2 டைம் தான். 7 to 8 பண்ணக்கூடாது, சனி உரை செய்யக்கூடாது. ஒன்று செய்கிற இருந்தால் 6 to 7 முடிச்சிடணும், இல்லைனா 8 to 9 முடிச்சிடணும். என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கணும். அதில் வந்து சந்தனம், அந்த ஓரத்தில் வந்து சந்தன குங்குமம் தடவிக்கோங்க. வெத்தலை வைங்க. சரியா, 2 வெத்தலை வைங்க. வெத்தலையுடைய காம்பு வந்து சாமி பார்த்து இருக்கணும், நுனி வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். அதுக்கு மேலே இந்த 20 ரூபா நோட்டை வச்சுருங்க. 20 ரூபா நோட்டை வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, 20 ரூபா நோட்டுக்குள்ளே வந்து மேலே நோட்டுக்கு மேலே வந்து பேர் சொல்லாதது, அதாவது வசம்பு
குழந்தைக்கு சின்ன பிள்ளைக்கு கையில் கட்டுவாங்களா, அது ஒரு சின்ன பீஸு, ஒரு சின்ன துண்டு, ஒரு பச்சை கற்பூரம், ஒரு வில்லை, அப்புறம் வந்து ஒரு கிராம்பு, ஒரு ஏலம், 4 பொருள் தான். பேர் சொல்லாதது, அது நிறைய பேருக்கு தெரியாது, வசம்னு சொன்னால் தான் தெரியும். அடுத்து வந்து ஒரே ஒரு பச்சை கற்பூர வில்லை, அடுத்து ஒரே கிராம்பு, ஒரு ஏலம், இந்த 4 பொருளையும் வச்சு சாமி கும்பிடுங்க. சரியா? சாமி கும்பிடுங்க. பச்சை கற்பூரம் சீக்கிரம் எவாப்பரேட் ஆயிரும், காற்றுல கரைஞ்சிரும். ஆனால் சாமி கும்பிடு வரைக்கும் நிற்கும். சாமி கும்பிடுறது எப்படி சார் கும்பிடணுன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. விநாயகர் படம் இருக்கணும், சிம்ம கணபதி படம் இருக்கணும். அந்த படம் வேணால் எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இந்த நம்பருக்கு 8807457629 சிம்ம கணபதி. அடுத்து வந்து மகாலட்சுமி படம், சரியா? தைரியலட்சுமி படம் 2 இருக்கணும். சிம்ம கணபதி, தைரியலட்சுமி, அதுபோக மற்ற எந்த படத்தைனாச்சும் நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? அம்மன் படமும் இருக்கணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், தேவி கருமாரி அம்மன் படம் இருக்கணும். ஸோ விநாயகர் படம், தைரியலட்சுமி படம், அம்மன் படம் 3 முக்கியமாக இருக்கணும். மற்றவங்களுக்கு பிடிச்ச சாமி படத்தை எது வேணாலும் வச்சுக்கலாம். சரியா? அது உங்கள் சாய்ஸ் தான். வச்சு பூஜை பண்ணுங்கள். நெய்வேத்தியம் வைக்கணும் கண்டிப்பாக. இது மாதிரி முக்கியமான பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். பஞ்சாச்சாரத்தில் தண்ணி வச்சுருங்க. தண்ணியில் வந்து வேப்பிலை போடுங்க, அது ரொம்ப முக்கியம். வேப்பிலை, கருவேப்பிலையில் போடுங்க. பூக்கள் போடுங்க, பன்னீர் ஊற்றுங்க, சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள் போடுங்க. அதெல்லாம் அந்த பஞ்சாச்சாரத்தில் போட்டோம்னா உரு ஏறும். வேப்பிலை வந்து சந்திரனுடைய காரகத்துவம். கருவேப்பிலை வந்து அங்கார பகவான், உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி செவ்வாய், குருமங்கள யோகம் வந்து உட்காந்துருவாங்க அப்படியே. சரியா? அதில் நிறைய ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே நேரில் திணிக்க முடியாது. ஸோ பஞ்சாச்சாரத்தில் வந்து கிண்டியில் தண்ணியை ஊற்றிட்டு வேப்பிலை, கருவேப்பிலை போட்டு ஒரு சொட்டு பன்னீர் ஊற்றுங்க. இல்லைனா பச்சை கற்பூரம் கொஞ்சம் போடலாம். சந்தனம், குங்குமம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணியை வச்சுருங்க. பால், நாட்டு சக்கரை, அவ்வளோதான். பூஜை அறையில் பால், நாட்டு சக்கரை, 1 கிளாஸ் பால், நாட்டு சக்கரை. பாலை வந்து எவர் சில்வர் டம்ளரில் வைக்கக்கூடாது, அந்த பித்தளை பாத்திரத்தில் வைக்கணும். சார் பித்தளை பாத்திரம் இல்லை சார், நான் என்ன சார் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன செய்யுங்கன்னா கண்ணாடி கவுளில் வைங்க. சரியா? கண்ணாடி வந்து சந்திரன் தான், சந்திரனுடைய ஆதிக்கம் தான். கண்ணாடி கவுளில் வைக்கலாம். இல்லைனா பீங்கானில் வைக்கலாம். சரியா? பீங்கான் கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாலை வைக்கலாம். சரியா? பீங்கான் கப்பு, கண்ணாடி பவுலில் பாலை கொஞ்சம் சுட வச்சு ஆற வச்சு ஊற்றிடுங்க. நாட்டு சர்க்கரையை தனியாக வச்சுருங்க. வாழை இலையில் கூட வச்சிடலாம். நாட்டு சர்க்கரையை ஒரு சின்ன வாழை இலையில் நாட்டு சர்க்கரை வைக்கலாம். எக்காரம் முன்னிட்டு அங்கே எவர் சில்வர் இருக்கக்கூடாது. சரியா? மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க சார். வேறு வழி இல்லை சார்னா வைக்கிச்சு தான் ஆகணும். ரொம்பவும் 100க்கு 100 கரெக்டாக இருக்க முடியாது. சரியா? 100க்கு 100லாம் ரொம்ப கரெக்டாக இருக்க முடியாது. இந்த லவ்ய வாழ்க்கையில் சில நேரம் நம்ம எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும். நான் ஏன் இவ்வளோ தூரம் இழுத்து பேசுகிறேன்னா, நீட்டி முழங்குறேன்னா, சில பேருக்கு ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் வரத்தான் செய்யும். சொல்லுது ஈஸி, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ப்ரோ இதெல்லாம் அதை விடுங்கோ இதை விடுங்கோ அப்படி இப்படின்னு 1008 சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறை சாத்தியப்படாது. ஒரு காரியத்தை நம்ம செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அதில் உள்ள கஷ்டங்கள், நெளிவு சூழலும் நமக்கு தான் தெரியும். சொல்கிறது ஈஸி, செய்கிறதா கஷ்டம். அதனால தான் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அது சில பேருக்கு போர் அடிக்கும், நடந்தாலும் இழுத்துக்கிட்டே இருக்கானேன்னு. இதெல்லாம் இருக்குது நடைமுறையில் இதெல்லாம் சந்திக்கணும் நம்ம. ஸோ இருக்கிறத வச்சு சாமியை கும்பிடுங்க. இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னு விட்டுருங்க. நாமத்தை சொல்லுங்கள். விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள். விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். ஆதிபராசக்தி அன்னையோடைய நாமத்தை சொல்லுங்கள். குருபகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். பெருமாளை கும்பிடுங்க. எல்லாரும் நாமத்தையும் கும்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாமம், சுலோகம் எல்லாத்தையும் சொல்லுங்கள். முக்கியமாக மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும். ஏன்னா மகாலட்சுமி தான் வந்து பணத்தை வந்து பெருக்கிறவ. நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர் பதுமே சதா. இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் வாய்களை வரல சார் அப்படின்னா ஓ மஸ்லட்சுமி தாயை போட்டின்னு ஒரு 18 தடவை சொல்லிவிட்டு பூஜை பண்ணுங்க. கற்பூரம் காட்டுங்க, பத்தி காட்டுங்க, எல்லா வேலையும் முடிங்க. முடித்த பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, தாம்பளத்தில் வெத்தலை மேலே 20 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20 ரூபா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பொருட்களோடு அப்படியே மடிங்க, அப்படியே ஃபோல்டு பண்ணுங்கள். சரியா? ஒரு சின்ன விபூதி போட்ட மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். மஞ்சள் கலர் நூலால் கட்டிடுங்க. சரியா? மஞ்சள் கலர் நூலால் கட்டிட்டிங்கன்னா அது அப்படியே ஒரு பொட்டணை மாதிரி இருக்கும். மஞ்சள் கலர் நூல் முக்கியமாக இருக்கணும். சரியா? நூலில் மஞ்சளை தடவி சின்ன நூலை வச்சுக்கோங்க. அதை அப்படியே கட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா உடனே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வீட்டில் பீரோவில் வைக்கலாம், கல்லாப்பட்டியில் வைக்கலாம், செல்ஃபில் வைக்கலாம், பணம் புழங்குற இடம், நகை வைக்கிற இடம், அதுபோல் நீங்கள் உத்தியோகம் பண்ணுற இடம், தொழில் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இடம், எங்கேனாலும் வைக்கலாம். வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம், தொழில் பண்ணுற இடத்துல வைக்கலாம், உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் வைக்கலாம். உத்தியோகம் பண்ணுற இடத்துல மேக்ஸிமம் தேவையில்லை. ஏன்னா அங்கே போய் நம்ம சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குறோம். அதனால் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணோம்னா வச்சுக்கலாம். கடை கண்ணி வச்சுருந்தோம்னா கடையில் கல்லாப்பட்டியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு வந்து எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் சாமி கும்பிடுங்க. நான் டெய்லி சாமி கும்பிட்றேன் சார், நான் டெய்லி பற்றி காட்டுவேன் சாமிக்கு அப்படின்னா டெய்லி அது பற்றி காட்டுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த 20 ரூபா நோட்டு வந்து அதை எடுக்கவே வேண்டாம், செலவு பண்ணவே வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். அந்த 20 ரூபா நோட்டு வந்து உங்களுக்கு 20,000 கொண்டு வரலாம், 2 லட்சத்தை கொண்டு வரலாம், 2 கோடியை கொண்டு வரலாம்.
அதுக்கு கண்டிப்பாக ரூட்டை போடும். சரியா, இழுக்கும், வசியத்தை இழுக்கும். ஸோ அந்த 20 ரூபா நோட்டில் புதன், சந்திரன், குரு சந்திர யோகமும் கஜகேசரி யோகமும் மற்ற யோகங்கள்லாம் சேர்ந்து அதை வந்து நல்ல ஒரு அமைப்பில் உங்களுக்கு கொண்டு வரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் தான், நம்பிக்கையுடன் செய்யணும். சரியா நேர்களை நம்பி செய்யுங்க, நல்வழிப்படுவீர்கள். சிம்ம ராசிக்கு வந்து ஒரு சிறப்பை தரும். மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இதை செய்யலாம். யார் வேணாலும் செய்யலாம். செய்யும்போது பெண்கள் இருக்கணும். சரியா, பெண்கள் இல்லாமல் செய்யாதீங்க. நாங்கள் வீட்டில் 4 ஆம்பளையால் இருக்கோம் சார், நாங்களாம் செய்கிறோம்னு செய்யாதீங்க. பெண்கள் இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோவின் நோக்கமே சந்திரன் தான். ஏன்னா 2ஆம் நம்பரே சந்திரன் விடுவது தான். 20ங்கிறதுலே 2 தான். சரியா, 0க்கு மதிப்பு கிடையாது, 2 தான். சந்திரனாலே பெண்ணு தான். கண்டிப்பாக பெண் இருக்கணும். ஒரு பெண்ணுனாச்சும் இருக்கணும். சரியா, அந்த பூஜை பண்ணும்போது வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெண் இருக்கணும். பெண் இருந்தால் தான் பூஜை பண்ணணும். கோயில் குளத்துலலாம் பண்ண வேண்டாம், வீட்டில் தான் பண்ணணும். வேறு எங்கேயும் பண்ண வேண்டாம், வீட்டில் தான் பண்ணணும். டைம் சொல்லிட்டேன். வளர்பிறை காலத்தில் திங்கக்கிழமை காலையில் 6 to 7 இல்லைன்னா 8 to 9 பெண்ணுங்க திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோ இதோட நிறைய பண்ணுறேன். எது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனன ஜான் செக் பண்ணுறதா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. நம்பர் இதில் கொடுத்துருப்பேன், வீடியோவில் வரும், அதுக்கு அணுகுங்க. மற்றபடி இதை நம்பிக்கையுடன் செய்யுங்க, நல்வழிப்படுவீர்கள். இந்த சாமி பேரெலாம் சொல்லுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் ஊரில் இருக்கிற சாமி பேர் அப்புறம் இந்த அம்மன் பேரெலாம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நல்வழிப்பு கிடைக்கும். யானை வரும் பின்னே மடி ஓசை வரும் முன்னே. உங்களுக்கு நல்ல காரியம் பறக்கணும்னா அதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நல்ல காரியம் பறக்கும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை செஞ்சுருவீங்க. அதாவது அதெல்லாம் வந்து எப்படின்னா இனிஷியேட் பண்ணுறது. ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இனிஷியேட் பண்ணணும். அப்போனா என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியத்தை பண்ணுவீங்க. எப்போ நாள் வரும், நல்ல நாள் வரும்னு டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. அந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். ஒன்று எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும். சரியா, இப்படி நிறைய பரிகாரங்கள் இருக்குது, நான் சொல்லுவேன். உங்களுக்கு எது சாத்தியப்படுதோ அதை செய்யுங்க. சரியா, எல்லாத்தையும் செய்யணும் கிடையாது. எது உங்களுக்கு சாத்தியப்படுதோ, மனசில் டக்குன்னு புரியுதோ, மனசில் டக்குன்னு பதியுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஓகே நேர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன். நான் நிறைய வீடியோ போடுறேன். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள், இப்படி தாந்திரிய பரிகாரங்கள். அப்புறம் போன இது கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பாஸ்வேர்டை பற்றி ஒன்று பேசியிருந்தேன். அதை சரியாக சொல்லலை, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நான். சரியா, அது வந்து நீங்கள் வந்து அதை தனி டாப்பிக்காக நான் பேசுகிறேன், இப்போதைக்கு அதில் வேண்டாம். இந்த வீடியோவை இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே. இதில் இன்னொன்று இருக்குது, அதை சொல்லணும்னு மறந்து போச்சு. இதில் 786ன்னு ஒரு நம்பர் வரும். அதாவது 20 ரூபா நோட்டில் வந்து இந்த நம்பர் வர மாதிரி கிடச்சிச்சின்னா அந்த நோட்டை வச்சுக்கோங்க. அது வந்து பணம் இருக்கும். 786ன்னு ஒரு நம்பர் வரும். அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது முன்னாடியே சொல்லியிருக்கணும், மறந்துருச்சு எனக்கு. அதான் நிறைய வேலையில் இருக்கும்போது 786 786ன்னு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் உள்ள நோட்டு கிடச்சிதுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த நோட்டு 20 ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி, 200 ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி செய்யலாம். ஏன்னா 200ங்கிறது சந்திரனோட ஆதிக்கம் தான். இப்போ 200 ரூபா நோட்டு வருது, 20 ரூபா நோட்டு வருது. மற்றபடி 2ன்னு வர நோட்டு எதுவும் கிடையாது. 2000 இருந்துச்சு, பார்த்து நிப்பாட்டிட்டாங்க. அதனால் 20 ரூபா நோட்டில் 786 மொத்தம் 6 டிஜிட் இருக்கும். அதில் மொதல் 786 786 இல்லைனா கடைசியில் 786 இல்லைனா மையத்தில் 786 வந்துச்சுன்னா மிக சிறப்பு. அந்த ரூபா நோட்டு வந்துச்சுன்னா அதில் செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அந்த நோட்டு வந்துச்சுன்னா நிப்பாட்டி வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. சரியா, அந்த நோட்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அதில் பரிகாரம் பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, நிறையா இருக்குது. சரியா, நிறைய பணம் வந்து கைக்கு மாறிட்டு தான் இருக்குது. பணம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. பணம் ஒன்று கைக்கு வந்து கைக்கு மாறுறதுனால தான் பேலன்ஸாக போயிட்டுருக்கு. மனித வாழ்க்கை வந்து பேலன்ஸாக போயிட்டுருக்கு. சரியா, அதில் ஒரு நிறைய இருக்குது, பொருளாதாரம் நிறையா இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அந்த 786 நம்பர் உள்ள நோட்டு கிடச்சிச்சின்னா 20 ரூபா நோட்டோ 200 ரூபா நோட்டோ இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். வாழ்த்துக்கள், நன்றி. இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள், நலமுடன் வாழ்க.